ஓம் சாந்தி. 28/8/2025 பட்டி கிளாஸ், சச்சின் பாயனுடைய பட்டி கிளாஸ். தலைப்பு வந்து குணங்களின் இரக்கம், சரித்திரத்தின் வீழ்ச்சி, இல்லை குணங்களின் வீழ்ச்சி. நம்மளுடைய முழு வாழ்க்கையும் ஒரு மயக்க நிலையிலேயே போய் சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஒரு மயக்க நிலைதான் மனிதனுடைய இரக்கத்திற்கு காரணமாகும், வீழ்ச்சிக்கு காரணமாகும். ஸ்மிருதி அப்படின்னா அங்கு வாழ்க்கை, விஸ்மிருதி நீ மறதி அப்படின்னா அங்கு மரணம். இந்த ஸ்மிருதியினுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த பட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம்ம எப்பெல்லாம் கீழே விழுந்தோமோ, எப்பெல்லாம் நம்ம மயக்க நிலையை அடைஞ்சோமோ, அப்பெல்லாம் நம்ம மூலமாக ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்தது. எப்பொழுதெல்லாம் நம்ம கீழே விழுந்தோமோ அப்போ நம்ம சோதிச்சு பார்க்கும் பொழுது தெரிய வந்தது, அந்த நேரத்தில் நம்ம விழுந்த நேரத்தில் நம்ம மயக்க நிலையில் இருந்தோம். நம்மளுடைய சுய உணர்வு இல்லாத நிலையில இருந்த பொழுது நடந்த காரியம் இதெல்லாம் தவறுகள் நிகழ்ந்தது. நம்ம என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம்? நிரந்தரமாக ஸ்மிருதி சுரூபத்தில் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்மிருதியானது நம்மளுடைய நேச்சராயிரணும், நம்மளுடைய சொரூபமாயிரணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எந்த ஒரு ஆணாகட்டும், எந்த ஒரு பெண்ணாகட்டும், அவங்களுக்கு இந்த நினைவை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் ஒரு ஆண், நீங்கள் ஒரு பெண் அப்படிங்கிற நினைவை கொடுக்க வேண்டிய அங்கே அவசியமே இல்லை. அது சுபாவத்திலே இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி மதுபனுடைய என்ட்ரன்ஸ்ல இல்லை மதுபன்ல வச்சு ஒருத்தர் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாரு. ஒருவேளை நம்ம அவங்கள்ட்ட கேட்குறோம் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா டேட்டு ஞாபகம் இல்லை, என்ன கொடுத்தாங்க அந்த டேட்டும் ஞாபகம் இல்லை, யாரு கொடுத்தாங்க அவங்க ஃபேஸாவது ஞாபகம் இருக்கா, இல்லை ஞாபகம் இல்லை. சரி அவங்க ஆணா பெண்ணா அப்படின்னு கேட்டா இல்லை அவர் பிரதர் தான் கொடுத்தாரு, இது நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த பொருள் ஞாபகம் இல்லை, டைம் ஞாபகம் இல்லை, டேட் ஞாபகம் இல்லை, ஆனாலும் ஆணா பெண்ணா அப்படிங்கிறது அங்க ஞாபகம் இருக்குது. நான் ஆண் நான் பெண் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை எவ்வளவு நமக்குள்ள ஆழமாக வேரூண்டி உட்கார்ந்துருக்குது. அதே மாதிரி ஆழமாக நம்மளுடைய ஆத்மாவனுடைய பாவ் நிறைஞ்சிருக்கிறதா? அந்த மாதிரி நிலை, ஆத்மாவனுடைய நிலை நிரந்தரமாக இருக்கிறது. எப்போ ஆகும்? எப்போ நிரந்தரமாக நம்ம அந்த ஸ்மிருதியில் இருக்கும்போது. சரீரம் மற்றும் சரீரத்தினுடைய எல்லா விஷயங்களும் நம்மை ஆத்மாவிடமிருந்து தூரமாக அழைத்து செல்கிறது. இங்க நம்ம வந்திருக்கிறோம் நம்மளுடைய மூல சுரூபத்தில் நிலைத்திருப்பதற்காக. நீங்க எது வரைக்கும் இந்த பட்டியல இருப்பீங்களோ அப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க, நியதி இல்ல டிராமா இல்ல பாபா நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறார். உலகத்துல நிரந்தரமாக புயல் சூறாவளி வீசி கொண்டிருக்கிறது, ஸ்திரத்தன்மை உலகத்துல இல்ல. இப்ப நீங்க மதுபன்ல இருக்கிறீங்க, எது வரைக்கும் நீங்க மதுபன்ல இருக்கிறீங்களோ அது வரைக்கும் மௌன சாதனை புரியணும். இங்க வந்த பிறகு கூட உங்களுக்குள்ளே பேசிட்டே இருக்கிறீங்க, இங்க வந்துட்டே கூட வெளிமுகமாகவே இருக்கிறீங்க அப்படின்னா இங்க என்ன பயன்? அப்ப இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்திருக்கீங்களா, மனோரஞ்சனத்துக்காக வந்திருக்கீங்களா, பொழுதுபோக்குக்காக வந்திருக்கீங்களா, இல்லைங்க நல்ல சுவையான சாப்பாடு சாப்பிடணும்னு வந்திருக்கீங்களா, இல்ல பிக்னிக் கொண்டாடுறதுக்கு வந்திருக்கீங்களா, இல்லைங்க தூங்குறதுக்கு வந்திருக்கீங்களா, இல்லைங்க பேசுறதுக்கு ஒன்னா கூடி பேசுறதுக்கு வந்திருக்கீங்களா? இவ்வளவு உயர்ந்த மகான் பூமிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆழமான சாதனை, ஏதாவது ஒரு ஆழமான லட்சியம் வச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கல, அந்த கேள்விகளுக்கு இங்க பதில தேடுங்க. சில விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது, நம்மளால அதுல இருந்து விடுபட முடியாத நிலை இருக்கும். எவ்வளவுதான் முயற்சி பண்ணிட்டேன், இந்த ஒரு பழக்கத்துல இருந்து இல்ல இந்த ஒரு பதார்த்தத்துல இருந்து, புகைப்பழக்கம் போதை பழக்கம் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு பழக்கத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், அது விடுபட முடியல. அதை எப்படி விடுறது? அதற்கான சிந்தனைகளை இங்க செலுத்துங்க. ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பயம், அதற்கான ஒரு சொல்யூஷன், அதற்கான ஒரு விடை இங்க நமக்கு கிடைச்சிடணும். அது எந்த ஒரு இதற்கான பதில் எந்த ஒரு வகுப்புலையும் கிடைக்காம இருக்கலாம், எந்த ஒரு பாடல் கேட்கும் போதும் கிடைக்காம இருக்கலாம். அது நமக்கு எப்ப கிடைக்கும்? நம்ம மௌனத்தினுடைய ஆழ்ந்த நிலையில இருக்கும் பொழுது அதனுடைய பதில், உங்களுடைய கேள்விக்கான பதில் தானாகவே உங்களை நோக்கி உங்களை வந்தடையும் மாதிரி இந்த நிலைமை ஏற்படும். நம்ம தபஸ்யா மூலமாக ஞான மார்க்கமானது கேட்பது மற்றும் படிப்பது மட்டும் இங்கு வேலை அல்ல, அது மட்டும் பத்தாது. யோகத்தின் ஆழ்ந்த நிலையில் ஞானமானது பிரகாசத்தை போன்று இறங்குகிறது. தானாகவே நமக்குள்ள அந்த மாதிரி
ஞானத்தின் துளிகள் நம்மை வந்தடைகின்றன, அதனுடைய தெளிவு ஏற்படுகிறது. ஆனால் அந்த மௌனம், அந்த ஏகாந்த நிலை, அந்த உள்நோக்கு முகம் அவ்வளோ ஆழமா இருக்கணும். இப்ப நீங்க மவுண்ட் அப்புக்கு வந்துட்டீங்க, இந்த மாதிரி நினைங்க, நம்ம வேற ஒண்ணுமே பண்ணக்கூடாதுங்க. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் ஈடுபட்டு இருக்கணும். எது வரைக்கும் நான் இங்க இருப்பேனோ மதுபன்ல, அது வரைக்கும் மௌன சாதனை புரிந்து கொண்டே இருப்பேன். மௌனத்துல சாதனை, ஞான சிந்தனை பண்றதாக இருக்கட்டும், இல்ல ஞானத்தை மத்தவங்க கூட டிஸ்கஸ் பண்றதா இருக்கட்டும், இதுக்கு நிறைய டைம் நம்மளுடைய உலகத்துல போய் நமக்கு நிறைய கிடைக்கும். ஆனா உண்மையான சாதனை மௌனத்தின் குகையில் தான் ஏற்படுகிறது, குகைக்கு உள்ளதான் ஏற்படுது. டீப் ரியலைசேஷன் சப்த நிறைந்த நிலையிலும் இல்லைன்னா சந்தடியிலையும் அங்க ஏற்படாது. நீங்க இங்க இருக்கிறது வரைக்கும் உங்களை நீங்களே இங்க சமர்ப்பணம் செய்து விட வேண்டும். இங்க இருக்கிறது வரைக்கும், இங்க இருக்கிறீங்க, ஹால்ல இருக்கிறீங்க, இங்க இருந்து இறங்கி போறீங்க, அப்புறம் நம்ம சார்தாம் பாக்குறீங்க, யாத்திரை பண்றீங்க, டைனிங் போறீங்க, சாப்பிடுறீங்க. நீங்க போகக்கூடிய எல்லா இடத்திலும் தெய்வீக சக்தி ஒளிக்கிரணங்கள் நிறைந்திருக்கின்றன, ஒளி அலைகள்ல பரவி இருக்குது அந்த இடம் ஃபுல்லா. அதனால அதிகாலையில எந்திரிங்க, 2 to 5 மணி வரைக்கும். அந்த அதிகாலையின் நிசப்தத்தில் உங்களுக்கு ஆழமான அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் தர்மத்தினுடைய அடையாளம் ஞானம் அல்ல, டீப் ரியலைசேஷன் ஆவதுதான் அங்கு தர்மம் ஆகும். தர்மம் என்றால் அனுபூதி ஆகும். அனுபவமும் கிடையாது. அனுபவங்கிறது மேலோட்டமானது, அனுபூதிங்கிறது ஆழமானது, ஆத்மாவை சார்ந்தது. அனுபவம் என்பது மனதை சார்ந்தது, மனதோடு இணைந்தது. ஆனால் அனுபூதி என்பது ஆத்மாவுடையது, ஆத்மாவை அடிப்படையாக கொண்டது. ஒரு செகண்டினுடைய அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். இதுக்கு ஆப்போசிட்டா ஞானத்தை டிஸ்கஸ் பண்றோம், ஞானத்தை கேட்கிறோம், ஞானத்தை பயிற்சி பண்றோம். ஆனா அப்போ அது ஒரு ஸ்தூலமான ஒரு காரியம் செஞ்சீங்க, அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அது அந்த நேரத்துல செவிக்கு இன்பம் கிடைக்குது, காதுக்கு இனிமையா இருக்குது கேட்கறதுக்கு. அந்த நேரத்துல புத்தியில ஞானம் நிறையுது, புத்தி தெளிவடையுது. ஆனால் அதன் மூலமாக மாற்றங்கள் நிகழாது. பரிவர்த்தனை, மாற்றத்தின் யாத்திரை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியானது, தனிமைக்கானது, வெவ்வேறானது. இதுல வேற யாருடைய ரோலும் கிடையாது. அதனால இந்த பட்டியல் அந்த மாதிரி நினைங்க, நான் இங்க தனியா இருக்கிறேன். இங்க நான் இப்ப மவுண்ட் அப்புக்கு வந்திருக்கேன் அப்படின்னா நானே வரல, நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பரமாத்மா சுயம் என்னை அழைத்திருக்கிறார், இன்வைட் பண்ணிருக்காரு. பகவான் விரும்புகிறார் நான் என்னுடைய சத்தியத்தை, என்னை பற்றிய சத்தியத்தை அறிவதற்காக என்னை அழைத்திருக்கிறார். நான் இதுவரைக்கும் இதெல்லாம் சத்தியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தனோ, அது சத்தியமே இல்லை, அது ஒரு பிரம்மை, அது ஒரு பிரம்மஜாலம் அல்லது ஒரு இந்திரஜாலம். பரமாத்மாவுடைய கருணை மலை என் மீது பொழிந்தது. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நான் இதை தெரிஞ்சுக்கணும், பரமாத்மாவுடைய கருணை என் மீது பொழிந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனுடைய பிரமாணம், ப்ரூஃப் என்ன? அதனுடைய ப்ரூஃப் என்னன்னா, மகான் ஆத்மாக்களுடைய நம்ம வாழ்க்கையில வந்துட்டே இருப்பாங்க, அவங்கள சந்திச்சுட்டே இருப்போம், மகான் சந்துக்களை சந்திச்சுட்டே இருப்போம் அப்படின்னு பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க. நம்ம சதா அந்த மகான் ஆத்மாக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, இல்ல மகான் சந்துக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அங்கு பரமாத்மாவுடைய கருணை மலை பொழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பக்தியில ஏதாவது ஒரு விதத்துல மகான் ஆத்மாக்களுடைய தரிசனம் அடிக்கடி அடிக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, பரமாத்மாவுடைய கருணை மழை என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரி நம்ம இப்போ இங்க மதுபன் வந்திருக்கிறோம் அப்படின்னா கூட இது ஈஸ்வரனுடைய ஒரு மிகப்பெரிய கருணை மழை. எத்தனை பேர் வர ஆசைப்படுறாங்க, ஆனாலும் வர முடியறதில்லை. எவ்வளவு அவங்க விலங்குகள் அடிமைத்தனத்துல மாட்டிட்டு இருக்கிறாங்க, பந்தனத்துல மாட்டிட்டு இருக்காங்க. உலகத்துல பந்தனம் நிறைஞ்சு இருக்குது. ஞானத்துல போக ஆசைப்பட்டா கூட போக முடியல. உலகத்தினுடைய சூழ்நிலையே அந்த மாதிரி இருக்கு, அவங்களால சென்டருக்கு போகவும் முடியறது இல்ல. வாழ்க்கை ஒரு நிரந்தரமே இல்ல, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்ல வாழ்க்கையில. இப்ப 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கியான் சரோவர்ல ஸ்பார்க்கினுடைய கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரு பிரதர் திடீர்னு அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்த்தோம், அவர் அதுக்கு முன்னாடி ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு போயிடுச்சு. 1/2 மணி நேரம் போராடணும், ஆனாலும் ஆத்மா அங்க போயிடுச்சு.
உடலை விட்டு போயிடுச்சு, தியாகம் பண்ணிடுச்சு உடலை. அவர் வயசானவர், 82 வயசு. அவர் யோசிச்சு பார்த்துருப்பாரா இந்த மாதிரி, நான் இப்ப மதுபன் போறேன், அங்கேயே போய் சரீரம் விட்டுருவேன், இது என்னுடைய இறுதி யாத்திரை அப்படின்னு எப்போது யோசிச்சிருப்பாரா? வாழ்க்கை என்பது மிக மிக விலை மதிப்பற்றது. எப்போ நம்ம கடைசி நேரம் வரும் யாருக்கும் தெரியாது. இப்படின்னு சொல்ல முடியாது, இவர் வயசானவர் அதனால போயிட்டாரு. அப்ப யூத்து கூட, இளைஞர்களை கூட நம்ம சொல்ல முடியாது. இளைஞர்களுக்கும் குழந்தைகளாகட்டும் யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆகையினால எது வரைக்கும் நம்ம இந்த உடல்ல இருக்கிறோமோ, உடல் ஆத்மாங்கிற உணர்வுல இருக்கிறோமோ, சுய நினைவுல இருக்கிறோமோ, அது வரைக்கும் நம்ம இந்த உடம்புனா என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிடணும். நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக நாமே பொறுப்பாளிகளாவோம். இதுல மத்தவங்க ஹெல்ப் பண்ண முடியாது. நம்மளுடைய முன்னேற்றம் நம்ம கையில தான் இருக்குது. ஒருவேளை நம்ம யாராவது நமக்கு உதவி பண்றாங்க அப்படின்னா நம்மளால நடக்க முடியும், ஆனால் ஓட இயலாது. நம்ம தான் ஓடணும். உலகத்தினுடைய அந்த சீற்றுக்குள்ள, உலகத்தினுடைய அந்த பந்தனத்திலேயே நீங்க மாட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஆத்மா முன்னேற்றத்தை எப்ப பண்ணுவீங்க? ஒருவேளை ஆத்மா சரீரத்தை விட்டுடுச்சு அப்படின்னா மீண்டும் அந்த இடத்துல இருந்து மீண்டும் யாத்திரையை துவங்க வேண்டியதா இருக்கும். அதே சமஸ்காரம் மீண்டும் கண்டினியூ ஆகுது. நம்மளுடைய விகாரத்தினுடைய சமஸ்காரமாக இருக்கலாம், இல்ல நல்ல சமஸ்காரமாக இருக்கலாம், எல்லாமே அங்கிருந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. கீதையில கிருஷ்ணர்கிட்ட ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுன் கேட்கிறாரு, ஏ பகவான், எனக்கு இந்த ஒரு பதில் சொல்லுங்க. ஒருவேளை ஏதோ ஒரு யோகா பண்ணி தியானம் செஞ்ச நிலையிலேயே அவர் உச்ச நிலை அடையாம நடுவில் சரீரம் விட்டார் அப்படின்னா அவருடைய நிலை என்ன ஆகும்? இந்த மேகங்களை போல சின்ன பின்னமாக ஆகிவிடுவாரா அப்படின்னு கேட்கிறாரு. பகவானுடைய மகா வாக்கியம், அவர் சொல்றாரு, இல்லை அர்ஜுனா, அவர் எங்கிருந்து எந்த இடத்திலிருந்து சரீரம் விட்டாரோ அந்த இடத்திலிருந்து மீண்டும் தன்னுடைய சாதனையை துவங்குகிறார். ஒரு குழந்தை 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கு. அவங்களுடைய தாய் தந்தை அகமதாபாத்ல இருக்காங்க. அவங்க டிரான்ஸ்பர் வாங்கி மவுண்ட் அபுல தங்குறாங்க, வீடு வாங்கி தங்குறாங்க. அப்படின்னா அவங்க ஸ்கூல்ல சேர்க்கும் போது 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தவர் 6ஆம் கிளாஸ்ல தான் சேர்ப்பாங்க. பாஸ் ஆயிட்டாரு, மீண்டும் 5ஆம் கிளாஸ்ல சேர்க்க மாட்டாங்க. ஆத்மாவுடைய சாதனை, ஆத்மாவானது மிக நீளமான ஒரு யாத்திரையில் இருக்கிறது. இங்க நீங்க இப்போ சேவைக்காக வரல, தவம் செய்யறதுக்காக வந்திருக்கிறீங்க. இங்க நீங்க பேசுறதுக்காக வரல, மற்றவங்களுடைய அனுபவங்களை கேட்டு என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திற்குள் குதிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். அனுபவங்கள் என்ற ஆற்றில் குதிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். ஆகையினால எதுவரைக்கும் நீங்க இங்க இருக்கீங்களோ உங்களை நீங்களே மௌனம் அப்படிங்கிற கூண்டுக்குள்ள உங்களை நீங்களே பூட்டிக்கோங்க. நான் எனக்கு நானே பேசணும், அப்புறம் பாபா கூட பேசணும், அவ்வளவுதான். 2 பேர், வேற யாரும் இல்லை. இங்க நீங்க இருக்கிறீங்க, ஆனா நான் அங்க போய் என்ன செய்யணும் அப்படிங்கிற முழு பிளானிங் இங்க இருந்து நீங்க பண்ணிட்டு போகணும். ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பு இனிமே கிடைக்காது. நீங்க வேற ஒரு டைம் சோன்ல இருக்கிறீங்க, வேற ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க. உங்களுடைய சென்டர் எங்க இருக்குது, இல்ல உங்க வீடு எங்க இருக்குது, உங்களுடைய ரிட்ரீட் சென்டர் எங்க இருக்குது, அதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல இப்ப உட்காந்துருக்கீங்க. நீங்க இங்க இருந்துட்டு உங்களுடைய இடத்த நீங்க பார்க்க முடியும். நீங்க இங்க இருந்துட்டு உங்களுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் அங்க நடந்ததை நீங்க பார்க்க முடியும், அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க. ஏன்னா தூரமாக இருக்கும் பொழுது என்னெல்லாம் மிஸ் ஆச்சோ அந்த மிஸ் ஆன விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். சரீரம் அங்கதான் இருக்குது, ஆனா இங்க உட்கார்ந்துட்டு அங்கு நான் என்னை பார்க்கணும், அங்க இருக்கக்கூடிய நான் அப்படிங்கறத பார்க்கணும். அந்த தினச்சரியத்தை நீங்க பார்க்கணும். இங்க எல்லாமே நல்லதுதான். மதுபன் தான். இங்க வரவங்க என்ன சொல்றாங்க? ஆஹா 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 ஓஹோன்னு சொல்றாங்க. ஆனந்தமே ஆனந்தம்னு சொல்றாங்க. அதிகாலையில யோகா பண்றாங்க, பிரம்ம பாபா தெரிகிறாரு, அங்க லைட் தெரிஞ்சது, இங்க லைட் தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க. 24 மணி நேரமும் அசரீர நிலை இருக்க முடியுது மதுபன்ல. அப்புறம் ஃபுல் டே ஆனந்தமா இருக்குது, ரொம்ப குஷி நிறைஞ்சு இருக்குது. ஆனா இந்த ஒரு பிரம்மையில இருந்துடாதுங்க. இது உங்களுடைய சுபாவம் அப்படின்னு நினைச்சுக்காதுங்க. இங்கு உள்ள சூழ்நிலையினுடைய பிரபாவம், அவ்வளவுதான். இங்க இருந்து நீங்க எப்ப கிளம்புவீங்களோ, இங்க இருந்து அப்ரோடு போன உடனேயே மாயா அங்க நிற்கும். அந்த இடத்திலேயே ஆரம்பமாயிரும் மாயாவினுடைய ஃபைட். இங்க நீங்க ஒரு கோட்டைக்குள்ள உட்காந்துருக்கீங்க, பாதுகாப்பான கோட்டை, பாபாவனுடைய கோட்டை. இந்த கோட்டையை தாண்டி நீங்க வெளியே போன உடனே அங்க விகர்மங்கள் ஆரம்பமாயிருது. காமத்தினுடைய ஒரு எண்ணம் கூட வந்துச்சு அப்படின்னா அங்க நீங்க விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். உலகங்கிறது அப்படிதான் இருக்குது, 4 பக்கமும் சண்டையா இருக்குது. தர்மத்து கூட சண்டை, ராஜ்யத்து கூட சண்டை, விஞ்ஞானத்து கூட சண்டை.
முழு உலகமே ஆடிட்டு இருக்குது. இங்க நீங்க வந்திருக்கிறீங்க உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்காக, உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த 2 லட்சியங்கள் தான் நீங்க வந்திருக்கிறதுக்கான லட்சியமாக இருக்கணும். நான் என்னை நானே பார்க்கணும், என்னை நானே புரிஞ்சுக்கணும், என்னை நானே தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய பர்சனாலிட்டியை தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும். 2லயுமே வித்தியாசம் இருக்குது. பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வெளிமுகமானது, சரித்திரம் அப்படிங்கிறது உள்முகமானது. நம்ம உலகத்து மனிதர்களுக்கு முன்னாடி காட்டுறோம், நம்ம எப்படி நடக்கிறோம், எப்படி பேசுறோம், என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறது மனிதர்கள் முன்னாடி நம்ம காட்டிக்கிறோம். இது பர்சனாலிட்டி, வியக்தித்துவம். அது வெறும் நிழல் தான். ஆனால் சரித்திரம் என்பது என்ன? குணங்கள் அப்படிங்கிறது எது? உண்மையான குணங்கள். நம்ம எப்போ ரூம்ல தனியா இருக்கிறோமோ அதுதான் சரித்திரம். நம்மளுடைய கேரக்டர் அதுதான், நம்மளுடைய உண்மையான கேரக்டர். நம்ம ஃபுல் டே சேவை பண்றோம், காரியங்கள் செய்யறோம், அதை முடிச்சுட்டு நம்ம ரூம்ல போய் உட்கார்றோம். அந்த நேரத்துல ஒரு அசாந்தி நிலை வருது அப்படின்னா அதுதான் நம்மளுடைய உண்மையான சரித்திரம், கேரக்டர். பகல் நேரத்துல நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். 10 இடத்துல போய் நம்ம லெக்சர் கொடுக்கறோம், நிறைய கோர்ஸ் கொடுக்கறோம், நிறைய கான்ஃபரன்ஸ் நடத்துறோம், சென்டரை பார்த்துட்டு இருக்கோம், வீட்டை பார்த்துட்டு இருக்கிறோம், நம்மளுடைய எல்லா பொறுப்புகளையும் நம்ம நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம ஒர்க் ஷாப் பண்ணிட்டு இருக்கிறோம், டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த காரியம் எல்லாம் செஞ்சுட்டு நம்ம எப்போ நம்மளுடைய ரூம்ல போய் தனியா உட்கார்றோமோ அந்த நேரத்துல நமக்குள்ள ஒரு அசாந்தி நிலை இருக்கு இல்லையா? அதுதான் நம்மளுடைய உண்மையான கேரக்டர், சரித்திரம். ஆத்மால ஒண்ணுமே இல்ல, எம்டியா இருக்குது, சுத்தமா காலியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனுபவம் ஆகும். ஆத்மா ஒருவேளை நிறைஞ்சு இருந்தது அப்படின்னா இந்த ஒரு வெறுமை நிலை ஏன்? இந்த வெறுமை தன்மை எங்கிருந்து வருது? அப்புறம் நமக்கு எது சப்போர்ட்டா இருக்குது? மொபைல் போன். நம்மளுடைய இன்றைய விஷயம் சரித்திர பதன், அதாவது சரித்திரத்தின் வீழ்ச்சி, கேரக்டரோட டவுன்ஃபால், குணங்களின் வீழ்ச்சி. வீழ்ச்சி அப்படின்னா கீழே விழுறது, வீழ்ச்சி அப்படின்னா தடை, வீழ்ச்சி அப்படின்னா ஃபெயிலியர், ரொம்ப உயரமான இடத்துல இருந்து கீழே விழுறது. சரித்திரம் அப்படிங்கிறது வெளிமுகமானது, வெளியில காட்டக்கூடியது அல்ல. சரித்திரம் என்பது நம்ம உள்ளுக்குள்ள, நம்ம ஒரிஜினல், நம்ம வெளிநோக்கு முகமா, நம்ம உலகத்துக்கு முன்னாடி, நம்மளுடைய பிராமண குடும்பத்துக்கு முன்னாடி, நம்மளுடைய மதுபன்ல நம்ம என்னெல்லாம் காட்டுறோமோ அதுல ஏதோ ஒரு வெளிப்பகட்டு அங்கு இருக்கு, ஷோ காட்டுறோம். சரித்திரம் அப்படின்னா எந்த ஒரு வேலை கிடையாது. அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இந்த நியமம் அந்த நியமம். அதாவது நியமத்தை ஃபாலோ பண்ணி கூட ஃபாலோ பண்ணியவாறே மனிதர்கள் என்ன ஆயிடுறாங்க? ஒரு எந்திரம் போல ஆயிடுறாங்க, ஒரு ரோபோட் மாதிரி ஆயிடுறாங்க, மெக்கானிக்கல் ஆயிடுது மனிதன், ஒரு ரோபோட் மாதிரி ஆயிடுது மனிதன் ஆயிடுறாங்க. இதை நம்ம எதுக்கு செய்யறோம் அப்படிங்கறத மறந்துடுறாங்க. செஞ்சுட்டே இருக்கோம். எதுக்காக செஞ்சுட்டு இருக்கோம்? இது ஒரு பரம்பரையா செஞ்சுட்டு இருக்காங்க, நாங்களும் செய்யறோம். இது பரம்பரையா நடந்துட்டு இருந்தது, நாங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு சொன்னாங்க அமிர்த வேலை எந்திரிக்க சொல்லி பாப்பா, நாங்க எந்திரிக்கிறோம் 4 மணிக்கு. அப்புறம் 7 மணிக்கு முரளி கிளாஸ் கேட்க சொன்னாங்க, நாங்க முரளி கிளாஸ் கேட்கிறோம். சேவை செய்ய சொன்னாங்க, சேவை செய்யறோம். எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா எப்படி செஞ்சுட்டு இருக்கோம்? செக்கு மாடு மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். எதுக்கு செய்யறனே தெரியல. ஒரு ஆசிரமத்துல ஒரு குரு இருந்தாரு, அப்புறம் அவங்க சிஷ்யர்கள் இருந்தாங்க. அப்போ அவங்க எப்பெல்லாம் தியானத்துல உட்கார போனாங்களோ அப்ப எல்லாம் ஒரு பூனை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது. சில நேரம் அப்படி வந்தது, சில நேரம் இப்படி வந்தது, சில நேரம் மடியில உட்காந்து உட்காருது, சில நேரம் மியாவுன்னு சொல்லிட்டு வந்தது. நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது. அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க, எப்பெல்லாம் நம்ம தியானத்துல உட்காரணுமோ அந்த நேரத்துல எல்லாம் அந்த பூனைய ஒரு இதுல கட்டி போடணும், அப்ப டிஸ்டர்ப் பண்ணாது. அப்ப தியானம் பண்ணி முடிஞ்ச பிறகு அந்த பூனையை அவுத்து விட்டுறாங்க. ஆசிரமத்தினுடைய சிஷ்யர்களும் இதை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த குரு சரீரம் விட்டாரு. அப்புறம் இன்னொரு குரு வந்தாரு, அவரும் இதே மாதிரி பண்ணாரு. எல்லா குருவும் போயிட்டாங்க. அப்புறம் சிஷ்யர்கள் பூனையே இல்லை, பூனையை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. அதாவது இப்பவும் கட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு பரம்பரை அங்க நடந்துட்டு இருக்கு இப்பவும் வரைக்கும். இப்ப அந்த ஆசிரமத்தினுடைய நியமம் என்னவாயிடுச்சு? நம்ம மெடிடேஷன் பண்ணதுக்கு முன்னாடி பூனையை கட்டி போட வேண்டும். இந்த இடத்துல எதுக்காக அங்க கட்டணும் பூனைய யாருக்கும் தெரியாது. ஏன்னா பரம்பரையா போயிட்டு இருக்குது, பழக்கம். பரம்பரையை நாங்க இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். பரம்பரையில இருந்தது, அதனால நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். யாருக்கும் புத்தி இல்ல, இது எதுக்காக செய்யறோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய புத்தி யாருக்குமே இல்லை. எந்த ஒரு நியமமாகட்டும், எந்த ஒரு பரம்பரை ஆகட்டும், அதை
கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது. அதை சிந்தனை பண்ணணும். அதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். இல்லை அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. பியூரிட்டி பியூரிட்டி, தூய்மை தூய்மைன்னு சொல்றோம். அப்படி தூய்மை எதுக்கு? காமம் மகா சத்ரு, ஆதி மத்திய அந்தம், அது துக்கம் கொடுக்குது. 1000 தடவை அந்த வார்த்தையை கேட்டாச்சு. பியூரிட்டி பியூரிட்டி, அப்ப எதுக்கு அதை ஃபாலோ பண்ணணும்? காமம் மகா சத்ருங்கிறது நம்ம 1000 தடவை கேட்டாச்சு. அப்ப எதுக்காக அதை ஃபாலோ பண்ணணும் தெரியல. எதற்காக அப்படிங்கிற சிந்தனை, சிந்திக்கணும். என்ன பண்ணணும்? சிந்தனை பண்ணணும், விசார் பண்ணணும், யோசிங்க, சிந்தனை பண்ணுங்க, அதனுடைய ஆழத்துல போங்க. அப்போ அங்க ரத்தினங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது அவ்யக்த மகா வாக்கியம். யோசிக்கிறது அப்படின்னா நீங்க மீன் பிடிக்கிற மாதிரி மேலோட்டமா இருக்கிறது, அவ்வளவுதான். மேலோட்டமா நீச்சல் அடிக்கிறீங்க. ஆனால் சிந்திப்பது அப்படின்னா, மனனம் செய்வது அப்படின்னா, கடலின் ஆழத்துக்குள் போற மாதிரி. ஆழத்துக்கு போனா ரத்தினங்கள் கிடைக்கும். அந்த சாதாரண முரளி பாயிண்டாக தெரிகிறதுல நம்ம சிந்தனையை செலுத்தணும் அப்படின்னா அங்கு மிக உயர்ந்த ரத்தினங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ரொம்ப மகான் பாக்கியமாக நமக்கு தெரியும். சீட்டாட்டம் ஆடுறது தப்பு, சீட் ஆடுறது தப்பு. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்க போனா நம்மளுடைய வாழ்க்கையை வீணாக்குகிறோம் அப்படின்னா கூட அது கூட சீட் ஆடினது நம்மளை வேஸ்ட் பண்ணதுக்கு சமம். வீணாக கழிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்மளுடைய கேரக்டர் அதனுடைய வீழ்ச்சி அல்லது சரித்திரத்தினுடைய வீழ்ச்சி அல்லது குணங்களுடைய வீழ்ச்சிக்கு நம்ம 7 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் பார்க்க போறோமோ அப்படி கிடையாது, நமக்கு தெரியவே செய்யாது அப்படின்னு கிடையாது. நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். இந்த பட்டி ஞானத்தினுடைய ரிவிஷன் பண்றதுக்கான பட்டி. இது ஞான பட்டி, யோக பட்டி. இது அந்தர்முக்தாவனுடைய பட்டி. இது டிஜிட்டல் அப்படிங்கிற நச்சுத்தன்மையிலிருந்து விடுபடுவதற்கான பட்டி. இது பட்டிங்கிறது மௌனத்தினுடைய பட்டி. இது அந்தர்முக்தாவனுடைய உள்நோக்கு முகத்தினுடைய பட்டி. அதனால இந்த பட்டியில எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க எந்த பட்டி பண்ண வேணாலும் போங்க. 1 மணி நேரம் பட்டி, 2 மணி நேரம் பட்டி. ஆனால் அந்த இடத்த நீங்க போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னாவே உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் போனை. எது வரைக்கும் மொபைல் ஆன்ல இருக்குதோ அது வரைக்கும் எந்த ஒரு பட்டியும் அங்க நடக்காது. அது பட்டியே இல்லை. எது வரைக்கும் நீங்க உலகத்து கூட தொடர்பில் இருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்க உலகத்தை துண்டிக்க முடியாது. அங்க துண்டிச்சாதான் அங்க கனெக்ட் ஆக முடியும். யார் கோஆர்டினேட் பண்றாங்களோ அவங்களுக்கு போன் ரொம்ப முக்கியம். ஆனா யாருக்கு அவசியமே இல்லை, வெறும் பட்டிக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னா அவங்க போனு எதுக்கு ஆன்ல இருக்கணும்? கூடவே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மௌனத்தில் உங்களுடைய நாட்களை நகர்த்துங்கள். மௌனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாயை மூடிட்டு இருக்கணும், வாய் திறக்கவே கூடாது. இந்த மௌன சூழ்நிலையில திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவங்கள் ஏற்பட்டுவிடும். நம்ம வாசப்படும் போது அந்த அனுபவம் கிடைக்காது. அந்த அனுபவம் எப்போ வரும்? அது தானாவே வரும். திடீர்னு கிடைக்கும் அந்த அனுபவம். நீங்க என்ன பண்ணணும்? ரெடியா இருக்கணும் அந்த கிடைக்கக்கூடிய அனுபவங்களை கேட்ச் பண்றதுக்காக. வரக்கூடிய சிஸ்டர் பிரதர் எல்லாம் பிடிச்சு கேட்டிருக்கோம். இதுக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. யாருக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? யாருக்காவது மத்தவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நம்மளுடைய விஷயத்தை கேட்கறதுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஒரு பொழுதும் இல்லை. ஒருவேளை நீங்க உட்கார்ந்து ஒருத்தருக்கு உங்களுடைய எல்லா கதையும் 1 மணி நேரம் சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது? அவர் கேட்பாரா? ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க துக்கத்துல அவங்கவுங்களோட வழியில மூழ்கி போய் கிடக்குறாங்க. பதில்களின் கடல் ஒரே ஒரு பரமாத்மா மட்டுமே. ஸ்ரீபாபா தான் மிக உயர்ந்த பதில்களின் கடலா இருக்கிறார். அவரை தவிர வேற எங்க இருந்தும் உங்களுக்கு பதில்கள் கிடைக்காது. எல்லார் கையிலயும் கட்டோரா இருக்குது, பிச்சை பாத்திரம் இருக்குது. ஆனா அது வெளியே தெரியல. அது பிச்சை பாத்திரத்தை ஏந்தியவாறு தான் சுத்திட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. அதனால அவருக்கும் எனக்கும் நடுவுல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள எல்லாம் தள்ளுங்க, தூரம் தள்ளுங்க. பாபா மட்டும்தான் என்னுடைய உண்மையான சொந்தக்காரர். மற்ற எல்லாரும் மாயாவினுடைய விருந்தாளிகள். அவங்கள தூக்கி வீசுங்க, அவங்கள மாத்துங்க. டைரக்ட் கனெக்ஷன் பாபா கூட வைங்க. நம்மளுடைய சரித்திரம் வீழ்ச்சி அடைவதற்கு முதல் காரணம் கலப்படம். எதெல்லாம் நமக்கு கலப்படம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதெல்லாம் காமம், கோபம், மோகம், லோபம், அகங்காரம். மாயாஜித்னா என்ன அர்த்தம்? இதை தான் ஜெயிக்கணும். இந்த 5ஐயும் 1000 தடவை நம்ம கேட்டோம் மாயாஜித் மாயாஜித் மாயாஜித்னு. ஆனா அதனுடைய அனுபவம் எங்க இருக்குது? நிர்பிகாரி ஸ்திதியினுடைய அனுபவம். ஒரு செகண்ட் நம்ம அனுபவம் பண்ணா கூட அந்த நேரத்தில் எந்த ஒரு காமம் உணர்வும் இல்லை, கோபமும் இல்லை, மோகமும் இல்லை, எந்த ஒரு அபிமானமும் இல்லை, யார்கிட்ட எந்த ஆசையும் இல்லை,
எந்த ஒரு விருப்பமும் இல்லை, எந்த ஒரு பேரும் எனக்கு நினைவில்லை, எந்த ஒரு ரூபத்தினுடைய நினைவு இல்லை, எந்த ஒரு பதவியினுடைய நினைவு இல்லை, எந்த ஒரு பட்டத்தினுடைய நினைவு இல்லை, எனக்கு ஞானமும் இல்லை, யோகமும் இல்லை, தாரணையில சேவை இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு புள்ளி சுரூபத்துல நிலைச்சிருக்கக்கூடிய நிலை, அந்த நிர்வீகாரி நிலை, அந்த மாதிரி நிலையில நிலைச்சிருக்கணும். இங்க நம்ம வந்திருக்கிறோம், இங்க ஒரு குழந்தை போல நம்ம உட்காரணும், உட்கார்ந்து எல்லாத்தையும் கத்துக்கணும். உங்களுடைய எல்லா அபிமானங்களையும் அந்த ஹாலுக்கு வெளியே வச்சுட்டு அப்புறம் உள்ள வாங்க. ஞானத்தினுடைய மிகப்பெரிய எதிரி எது? ஞானம். இந்த ஒரு பிரம்மை ஏற்படுது, அதாவது எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நான் எல்லாத்தையுமே அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஞானம் தான் இந்த ஞான மார்க்கத்தின் மிகப்பெரிய எதிரி. ஞானத்தினுடைய எதிரி அஞ்ஞானம் கிடையாது. ஞானத்தினுடைய மிகப்பெரிய சத்ரு யாரு, எதிரி யாரு? இந்த ஒரு பிரம்மை, அதாவது நான் அனைத்தும் அறிந்து விட்டேன் அப்படிங்கிற பிரம்மை தான் ஞானத்தின் மிகப்பெரிய எதிரி. இந்த எல்லா அவ்யக்த முரளியும், எல்லா சாகார முரளியும், அவ்யக்த இசாரா எல்லாமே ஒரு துளிக்கு சமமானது. அப்ப இன்னும் எவ்வளவு நம்ம கத்துக்க வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்குது. இந்த மாதிரி ஒரு பணிவான சொரூபத்துல இந்த பட்டியல நம்ம உட்காரணும். 24 மணி நேரமும் ஒரு சமர்ப்பண உணர்வோட இருக்கணும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற நிலையில இருக்கணும். எந்த ஒரு பாத்திரம் காலியா இருக்குமோ அதுதான் நிறையும். எது ஏற்கனவே நிறைஞ்சே இருக்குதோ அது எப்படி நிறையும்? மீண்டும் ஒரு குழந்தையோட பொம்மை உடைஞ்சிருது, அப்போ அது ஜாயின் பண்ணக்கு ட்ரை பண்ணுது, மறுபடியும் ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணுது, இந்த பக்கம் ஒட்டுது, கை காலை ஒட்டுது. அப்போ பகவான் கேட்கிறாரு, நான் உனக்கு ஒட்டி தரவா அப்படின்ட்டு. சரி ஓகே ஒட்டி தாங்க அப்படின்னு கொடுக்குது. பகவான் ஒட்ட ஆரம்பிக்கிறாரு, அப்படி வைக்கிறாரு, இப்படி வைக்கிறாரு, கை வைக்கிறாரு, தலை வைக்கிறாரு. அப்போ அந்த குழந்தை சொல்லுது, இல்ல 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 இது தப்பு தப்பா நீங்க ஒட்டுறீங்க, ஏன் இங்க இருக்கிறது அங்க வச்சுட்டீங்க. அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுது, இந்த மாதிரி யாராவது செய்வாங்களா, இப்படி இல்ல அப்படி, இதை சரி பண்ணு, இந்த வழியா அங்க செலுத்து, இத அப்படி வை அப்படின்னு கரெக்ஷன் கொடுத்துட்டே இருக்குது குழந்தை. பகவான் மீண்டும் அதை இணைக்க ஆரம்பிக்கிறாரு, சரி பண்ண முயற்சி பண்றாரு. அப்போ அந்த குழந்தை கேட்குது, இல்ல இல்ல உனக்கு தெரியுமா தெரியாதா, சரியில்லையா நீ பண்றது எதுவுமே. பகவான் சொல்றாரு, இந்த பிடி உன்னுடைய பொம்மைய நீயே சரி பண்ணிக்க. நீங்க சமர்ப்பணம் செய்யணும். உங்களுடைய புருஷார்த்தத்தையும் சமர்ப்பணம் பண்ணிருங்க, உங்களுடைய டென்ஷனையும் சமர்ப்பணம் பண்ணிருங்க. பிராமணர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கவலையும் இருக்குது, எப்படி நடக்கும், எங்க நடக்கும், எப்ப நடக்கும். அமிர்த வேலை கரெக்டா ஸ்திரமா இல்ல, முரளி சிந்தன் இல்லவே இல்லை. முரளி கூட எவ்வளவு தடவை மிஸ் ஆயிருது, ரெகுலரா இல்ல. அது கூட புருஷார்த்தம், முயற்சி அப்படிங்கிற அந்த முயற்சியினுடைய பாதங்கள் ஆடிட்டு இருக்கு, கால்கள் ஆடிட்டு இருக்கு. அப்ப முதல் நம்பர்ல நம்மளுடைய வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? இந்த கலப்படம், அதாவது இந்த 5 விகாரங்கள், இந்த எல்லா உலோகங்களும், அந்த காமம் கோப லோபம் மோக அகங்காரம் 5 விகாரங்களும் ஆத்மாவுக்குள்ள கலந்து இருக்குது. இப்ப நம்ம அங்க வந்திருக்கிறோம், அதை உருக்கி மீண்டும் தூய்மைப்படுத்துவதற்காக. தங்கத்தை உருக்கி அதுல இருக்க கலப்படத்தை எடுக்கிற மாதிரி இந்த பட்டிங்கிற அந்த அக்னியில உங்களை நீங்களே உருக்கி உங்களை சுத்தமான தங்கமாக ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க சாப்பிட்றதுக்காக வரல, கிஃப்ட் வாங்குறதுக்காக வரல, என்ஜாய் பண்றதுக்காக வரல, ஊர் சுத்துறதுக்காக வரல. இதெல்லாம் அங்க கூட நடக்கும். ஆனா அங்க எதுக்காக வந்திருக்கிறோம்? ஒரு விசேஷமான லட்சியம் வச்சுட்டு வந்திருக்கிறோம். அதனால நீங்க என்ன பண்ண வந்தீங்களோ அதை மட்டும் செய்யுங்க. ஏன்னா அங்க நீங்க இருக்கிற இடத்துல எந்த ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான வைப்ரேஷன் அங்க கிடைக்காது. செக் பண்ணுங்க, பிரம்மச்சரியம் எப்படி இருக்குது செக் பண்ணுங்க. காமம் இல்ல, ஆனா ஆவேசம் எத்தனை தடவை வருது, இரிட்டேஷன் எத்தனை தடவை வருது. யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய மனநிலை அங்க என்னவா இருக்கு? அவங்கள நான் கத்துறேனா, இல்ல இரிட்டேட் ஆகுறேனா, எரிச்சல் ஆகுறேனா, இல்லைன்னா ஆவேசப்படுறேனா, ஆவேசத்துல வந்துடுறேனா? இது எல்லாமே விகாரத்தினுடைய அம்சங்கள். ஸ்தூலமான கோபத்தை விட்டாச்சு, ஆனா இது இருக்கவே இருக்குது சூட்சுமமாக. நீங்க இங்க பட்டியல இருக்கும்போது என்னெல்லாம் அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படுதோ அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க இருந்து ரூம் போயிறதுக்கு முன்னாடி நோட் பண்ணிக்கோங்க. ரூம்ல போய் அதை மீண்டும் சிந்தனை பண்ணுங்க, நினைச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மறந்து போயிடும். அமிர்த வேலை இப்ப பண்ணிட்டீங்க, அமிர்த வேலையை முடிஞ்ச உடனே எழுதுங்க. அந்த 3-4 விஷயங்கள் என்னெல்லாம் எனக்கு டச் ஆச்சு, என்ன அனுபவம் கிடைச்சது, அதை எழுதுங்க. பின்னாடி இந்த விஷயங்கள் எழுதின விஷயம் எல்லாமே பின்னாடி யூஸ் ஆகும். ஏன்னா அங்க போன உடனே உங்களுக்கு ஒரு நடுவுல சுவர் வந்துடும். ஏன்னா நமக்கு இங்க வெளியினுடைய விஷயங்கள் எதுவுமே இல்லை. அதனால நமக்கு மனசுக்கு உள்ள 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 டீப்பா நம்ம போக முடியும். ஆனா நம்ம அங்க போன பிறகு
நம்ம எவ்வளோ ஆழமாக போனோமோ, அந்த எவ்வளோ சுவரெல்லாம் உடைச்சிட்டு உள்ளே போனோமோ, அந்த சுவர்கள் எல்லாம் மீண்டும் நம்ம முன்னாடி வந்து நின்றோம். அதனால சின்ன சின்ன ரியலைசேஷன் என்னெல்லாம் ஆச்சோ, யாரை பற்றியாவது அந்த மாதிரி ரியலைஸ் ஆச்சு அப்படின்னா கூட அதை எழுதி வச்சுக்கோங்க. என்னுடைய வாழ்க்கையில் சிறு வயதில் நடந்த வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு சீனில் எனக்கு ஒரு ரியலைசேஷன் ஆச்சு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி, என்ன ரியலைசேஷன் ஆச்சு அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சிஸ்டர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தாங்க, எங்கள் ஆஸ்பத்திரிக்கு. அப்போ ஒருத்தவங்க அவங்க சொன்னாங்க, என்னுடைய காதில் கரப்பாம்பூச்சி பூந்துருச்சு. நான் கேட்டேன், எப்போ காதுக்குள்ளே பூந்தது அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி. அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அது வந்து என்னுடைய பிரெயினுக்குள்ளே போயிடுச்சு. சிடி ஸ்கேனில் நார்மலாக இருக்குது, எம்ஆர்ஐயில் நார்மலாக இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, உள்ளே இருக்குது. இப்போ வரைக்கும் வேறு டாக்டரை வந்து அவங்க தேடிட்டு இருக்காங்க இதுக்காக, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக. மனசு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிச்சு, அது அங்கே வியாதியாக மாறிடுச்சு. எல்லாமே தெரியும், ஞானம், யோகம். ஆனாலும் என்ன பண்ணலாம்? இந்த விஷயத்தை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. அதனால் முதல் நம்மளுடைய வீழ்ச்சிக்கு, நம்மளுடைய சரித்திர வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? இந்த அலாய், இந்த மிக்ஸு, இந்த விகாரங்கள், காமம், கோபம், மோகம், லோபம், அகங்காரம். நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து நமக்கு அவசியமானதா, இல்லை அது பேராசையின் வெளிப்பாடா? பேராசை அங்கே தெரியுதா, இருக்குதா? எந்த ஒரு பணம் பரமாத்மா நினைவில் அங்கே சம்பாதிக்கலையோ அந்த பணம் பரமாத்மாவுக்கு தேவை கிடையாது. பரமாத்மாவுக்கு காரியத்தில் அது பயன்படாது. பகவானுக்கு அந்த மாதிரி பணம் தேவையே இல்லை. அடுத்தது அகங்காரம். ஞானிகள்கிட்ட எவ்வளோ அகங்காரம் இருக்குதோ அந்த அளவு பக்தர்கள்ட்ட, வெளி உலகத்தில் உள்ளவங்க கூட அவ்வளோ அகங்காரம் இல்லை. அஞ்ஞானிகள்கிட்ட கூட அவ்வளோ அகங்காரம் இல்லை. எதுக்கு அகங்காரம்? ஒவ்வொரு விஷயத்துலையும் அகங்காரம் உள்ளுக்குள்ள ஊறி போயிருக்குது. உண்மையான ஞானம்னா எப்படி? நிரகங்காரத்தன்மை, அகங்காரமற்ற தன்மை அங்கே வரணும். ஆனால் தலைகீழாயிட்டு இருக்குது. அப்போ எங்கேயோ இடிக்குது, அப்படிதானே? ஏதோ தவறாக நடந்துட்டு இருக்குது. ஆத்மாவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் முதல்ல பார்த்தோம் 5 விஷயங்கள், அந்த விகாரங்கள். அடுத்தது 2வது விஷயம் போக விருத்தி, போக உணர்வு. எந்த அளவிற்கு ஆத்மாவானது அனுபவிக்குதோ இந்திரியங்கள் மூலமா, அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஆத்மாவுக்குள்ள காலி ஆகிட்டே இருக்குது. தன்னுடைய இந்திரியங்களுடைய அனுபவங்களை நீங்கள் சோதனை பண்ணணும். எனக்கு எதில் ரசனை அதிகமாக இருக்குது, எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, ஏதாவது அழகான ரூபத்தை பார்க்கறதுக்கு ஆர்வம் இருக்குதா, இல்லைன்னா எதையாவது டச் பண்ணுறதுக்காக எதையாவது டச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்குதா, இல்லைன்னா டேஸ்டான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்குதா? எந்த மாதிரியான எந்தெல்லாம் அந்த போக விஷயங்கள் இருக்குதோ அது எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு, சன நேரத்துக்கு தான். ஆனால் அதனுடைய மெமரியை நிறைய விட்டுட்டு போகுது. அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. இதில் சொல்லப்பட்டிருக்குது, எந்தெந்த சுகம் எல்லாம் தொடுவதன் மூலமாக நமக்கு கிடைக்குதோ அந்த சுகம் நம்மை துக்கத்திற்குத்தான் அழைத்து செல்கிறது. தொடர்றது அப்படின்னா பார்க்கறதுக்கு தெரியுது ஒரு சின்ன விஷயம், ஆனால் அது நம்மளை வந்து ஒரு முள்ளுக்குள்ள ஒரு சிலந்தி வலையை போன்று இழுத்து வச்சுக்குது. ஒருவேளை இந்த உணர்வானது பெண்ணின் மீது ஆணுக்கும் ஆணின் மீது பெண்ணுக்கும் ஏற்பட்டது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஆழமானது. அதனால டோன்ட் டச் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்தில் கவனம் வச்சுக்கோங்க. ஆஸ்பத்திரியில், குளோபல் ஹாஸ்பிட்டலில் நிறைய ஜெயின் மதத்தை சேர்ந்த துறவிகள், பெண் துறவிகள் வராங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க க்யூவில் இருக்காங்க. க்யூவில் இருக்கும் அவங்களுக்கு இடம் கிடைக்கல, நின்றுட்டு இருக்கிறாங்க, சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க மற்றவங்க அப்படின்னா. அந்த இடத்துலேருந்து அப்போ இடம் கிடைக்குது. அதில் ஒரு பிரதர் அங்கே உட்காந்துருந்தார் அப்படின்னா அவங்க 48 நிமிஷம் வரைக்கும் அது காலியானா கூட அங்கே உட்கார மாட்டாங்க. நின்றுக்கிட்டே அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை சொல்லுவாங்க, நின்றுக்கிட்டே அவங்க போயிடுவாங்க. அவங்களுடைய தாரணைகள் ரொம்ப உறுதியாக இருக்குது. நம்மளுடைய வீழ்ச்சிக்கு அடுத்த காரணம், 2வது காரணம் என்ன? நம்மளுடைய உலகிய அனுபவங்களை அனுபவிக்க விரும்புவது தான் அந்த வீழ்ச்சிக்கான காரணம். உடல் ரீதியான அனுபவங்கள், உடல் ரீதியான சுகங்கள், அதுக்கு தான் போக் அப்படின்னு சொல்றது, போகம். இதை வெற்றி கொள்வது அப்படிங்கிறது போக விருத்தி. இந்த போக விருத்தியை வெற்றி கொள்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதை நம்மளால அதை அழுத்த முடியாது, அதை இல்லாம பண்ண முடியாது. இந்த போக உணர்வுகளை நம்ம அப்படியே அமுத்திடலாம்,
வெளியில் தெரியாமல் அப்படின்ட்டு அமுத்தவும் முடியாது. ஹாஸ்பிட்டலில் வந்து 2 கன்னியாஸ் வந்திருந்தாங்க. அதில் ஒரு கன்னியா சொல்லுது, இந்த பொண்ணு வந்து 24 மணி நேரம் சாப்பிட்டுட்டே இருக்குது. மதுபான் எப்பெல்லாம் வருதோ அப்போ 24 மணி நேரம் அது சாப்பிட்டுட்டே இருக்குது. காலையில் 4 மணி எந்திரிச்சோடனே பசிக்குது, அப்புறம் 6 மணிக்கு பசிக்குது, அப்புறம் 8 மணிக்கு பசிக்குது, அப்புறம் 12 மணிக்கு பசிக்குது, ராத்திரி பகல் ஃபுல்லாக இது சாப்பிட்டுட்டே இருக்கு இந்த கன்னியா. ஏதாவது வேணும், ஏதாவது வேணும் 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 வேணும். ஏன் அப்படி ஆகுது? ஏன்னா அவங்க எங்கே இருக்காங்களோ, எந்த சென்டரில் அவங்க இருந்தாங்களோ அந்த இடத்துல ஒவ்வொரு லட்டும் கவுண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஒன்னொன்று தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. அங்கே வந்து அந்த அழுத்தம் இருந்தது, மறைச்சி வச்சிருந்தாங்க. அங்கே என்னெல்லாம் அழுத்தி அடக்கி வச்சிருந்தாங்களோ அது வந்து இங்கே வந்தோடனே எல்லாம் வெளியே வருது. ஞானம் பூர்வமாக, யோக பூர்வமாக, புரிதல் மூலமாக ஒவ்வொரு அந்த போகத்தினுடைய உணர்வுகளோட ஒரிஜினாலிட்டியை பாருங்க. அதை ஆராய்ச்சி பண்ணி சிந்தனை பண்ணும் போது தானாவே அங்கே இல்லாமல் போயிடும். அட்டென்ஷன் வைக்கும்போது அது இல்லாமல் போயிடும். என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாப்புல லௌகீகத்தில், அவங்க அம்மா எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு விஷயத்தை அங்கே விட்டுட்டு வந்தாங்க. இப்போ காசி போகிறாங்க, மதுரா போனாங்க, துவாரகா போனாங்க. அங்கே போகும்போதெல்லாம் ஒரு இடத்துல போகும்போது ஜிலேபியை விட்டாங்க. எல்லா யாத்திரைக்கும் போனாங்க. அவங்க எல்லா யாத்திரையிலும் போய் ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அதை விட்டுட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் விதிப்படி, இது வந்து எனக்கு இப்போ வேண்டாம், இதை நான் உனக்கு அர்ப்பணம் பண்ணுறேன். ஆத்மா போகத்தினால் அல்ல, தவத்தின் மூலமாக சக்தி நிலை அடைகிறது. போக உணர்வுக்கு வந்து ஒவ்வொரு லிமிட் இருக்குது. இப்போ எத்தனை லட்டு சாப்பிட முடியும்? 10, 100 சாப்பிட முடியுமா? அது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஆனால் ஆத்மா கட்டுப்பாடுக்கு ஒரு லிமிட்டும் கிடையாது. எதை எடுக்கக்கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோமோ அதை எடுக்கவே மாட்டோம். வாழ்க்கை போல அது தேவையே இல்லை, அதுக்கு லிமிட்டே இல்லை. செல்ஃப் கண்ட்ரோலுக்கு லிமிட்டே கிடையாது. இந்த விஷயத்த மகாத்மா காந்தி தன்னுடைய சரித்திரத்தில் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். யயாத்தி ராஜா வந்து சாஸ்திரத்தில் அவரை பற்றி ஒரு கதை இருக்குது. யயாத்தி ராஜா, அவருக்கு 100 வயசாயிடுச்சு, 100 பசங்க இருந்தாங்க, நிறைய மனைவிமார்கள் இருந்தாங்க. அவருடைய இறப்புக்கான டைம் வந்தது. அப்போ வந்தார் யமதர்மர், போகலாம் அப்படின்னு. மரணத்தினுடைய தேவதை வந்தது கூட்டிகிட்டு போகிறதுக்காக. அப்போ இவர் சொல்கிறாரு, இப்போ நான் ஒன்றுமே பண்ணலையே, எனக்கு இன்னும் டைம் வேணும் அப்படிங்கிறாரு. அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை நிறைய விஷயங்கள். அப்போ அந்த மரணம் சொல்லுது, உனக்கு பதிலாக நீ வேற யாரையாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணு. அவருடைய பசங்க வந்து 30 வருஷம் 40 வருஷம் 20 வருஷம் இருக்காங்க. அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்கு போகணும்? அவருடைய சின்ன பையன் 10 வயசு தான். அவர் சொல்கிறாரு, நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா நான் பார்த்துட்டேன் உங்களுடைய லைஃப்பை. 100 வயசு வரைக்கும் உங்களுக்கு திருப்தி அடையலை நீங்கள் அப்படின்னா, அப்போ எதிர்ப்ப தான் திருப்தி அடைய போகிறீங்க. அதனால எதுக்கு இந்த வாழ்க்கை, நானே போகிறேன் அப்படின்னு போயிறாரு. அவர் ஒரு தந்தை, அப்பாவா இருந்தும் கூட தன்னுடைய சுகம்தான் அங்கே மெயினாக தெரிஞ்சிருக்கு. தன்னுடைய பையனை அனுப்பிடுறாரு தனக்கு பதிலாக. அந்த பையன் வந்து இறந்துடுறாப்புல. அவருடைய 100 வயசு இவருக்கு கிடைச்சிருது. அந்த மாதிரி 10 தடவை நடக்குது. அவருடைய வயசு வந்து 1000 வயசு ஆயிடுச்சு. சாஸ்திரத்தினுடைய கதை தான், பொய்யான கதை தான். ஆனாலும் இதுல இருந்து என்ன ப்ரூஃப் ஆகுது? மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் திருப்தி அடைகிறதே இல்லை மனுஷன். கடைசியா வராரு மரண தேவதை, கேட்கிறாரு, உன்னுடைய எல்லா ஆசைகளும் பூர்த்தி ஆயிடுச்சா, நீ திருப்தி ஆயிட்டியா? அவர் சொல்றாரு, எங்க திருப்தி ஆச்சு. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க, இந்த ஆசைக்கு முடிவே கிடையாதுங்க. அது திருப்தியே ஆகாது, திருப்தி அடையவே செய்யாது. ஆசை யாரை விடும்? அது அனைவர் மனதிலும் வேரை விடும். மனுஷன் இறந்துடுறான், ஆனாலும் அந்த ஆசைகள் விடுறது இல்லை, யாரையும் விடாது, கடைசி வரைக்கும் விடாது. அதனால 2வது போக உணர்வு. உங்களுடைய உணவுகளை ஒரு கண்ட்ரோல்ல வைங்க. உணவு பழக்கத்தை, எல்லா மசாலா, எல்லா எண்ணெய் எல்லாமே நம்மளை கட்டி போடுது. அதாவது சமைத்த உணவுலேருந்து சமைக்காத உணவு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க. இது சமைத்த உணவுகள் எல்லாமே நமக்குள்ள அந்த உணர்வுகளை ஏற்படுத்துது, உருவாக்குது, உற்பத்தி பண்ணுது. விகார உணர்வுகளை உற்பத்தி பண்ணுது. எதுவரைக்கும் நம்ம இயற்கையான எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத தூய்மையான சுத்தமான சூரியனால் சமைக்கப்பட்ட அந்த எல்லா உணவுலையும் ஒரு ஊர்ஜா சக்தி நிறைஞ்சிருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா பாடி வந்து அடிக்ட் ஆயிடுச்சு. அதுக்கு வேணும் டேஸ்ட், வேணும் பல விதமான டேஸ்ட். இந்த பாடி என்ன கேட்குது? உப்பு கேட்குது, எக்ஸ்ட்ரா உப்பு, அப்புறம் எக்ஸ்ட்ரா சுகர் கேட்குது. பாடியை வந்து பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அது தனக்குத்தானே ஒரு சக்தியை அங்கே உற்பத்தி பண்ணும்.
அப்புறம் அசரீரி தன்மை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தானாகவே அனுபவம் ஆகும். சரீரத்திலிருந்து டிட்டாச்சான ஒரு தன்மை ஏற்படும். நம்ம அப்புறம் சோமானத்தினுடைய பயிற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளே சோமானத்தினுடைய சொரூபமாகவே ஆயிரும். மூணாவது கம்பெனி, சங்கம், சேர்க்கை. நம்ம யாரு கூட இருக்கிறோம் ஃபுல் டே, அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கேரக்டர் அங்கே நிர்மாணம் ஆகுது. நம்ம அந்த மாதிரி ஆள்கள் கூட இருக்கிறோம், சதா தூங்கிட்டே இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி ஆள்கள் கூட இருக்கிறோம். அவங்களுக்கு புருஷார்த்தம்னா என்னன்னே தெரியல. அவங்களுக்கு சாப்பிட்றது, தூங்குறது, சுத்துறது, எந்திரிக்கிறது, அதுதான் அவங்களுக்கு வாழ்க்கை, வெளிப்புறமான வாழ்க்கை. அவங்களுக்கு சேவை கூட ஒரு வேலை மாதிரி தான் அப்படி நினைப்பாங்க. அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, கிளாஸ் இருங்க, கோர்ஸ் இருங்க, அவ்வளோதான் பண்ணியாச்சு. இதில் ஆத்மா என்ன ஆகுது, காலியாகவே இருக்குது. அந்த மாதிரி ஆத்மாக்கள் சங்கத்தில் இருக்கணும். யார் சிரேஷ்டமான புருஷார்த்தியோ, உயர்ந்த முயற்சி செய்யக்கூடியவங்களோ அவங்களுடைய சங்கத்தில் இருக்கணும். யாருக்கு அவ்யக்த மகா வாக்கியங்கள் மேல அன்பு இருக்குதோ, யாருக்கு பாபாவனுடைய வாணி மேல அன்பு இருக்குதோ, யாருக்கு அமிர்த வேலை மேல அன்பு இருக்குதோ, யாருக்கு கட்டுப்பாடின் மேல அன்பு இருக்குதோ, யார் சதா விழிப்புணர்வோடு ஆத்மாபிமானியாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய சங்கத்தில் இருக்கணும். இப்போ யார் தூங்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சதா சேவை தான் புத்தியில சுத்தியே இருக்குது. ஒரு பிரதர் இருந்தாரு, அவரு 40 வருஷமா சேவை பண்ணிட்டு இருந்தார், ராத்திரி பகலா. அவருக்கு ஞானத்துக்கு டைமே இல்லை, யோகா அவர் பண்ணதே இல்லை. அவர் புரிஞ்சிட்டு இருந்தாரு, சேவை தான் எல்லாமே. சேவைங்கிறது மிகப்பெரிய டாபிக் தான், ஆனாலும் இதை மறந்துடக்கூடாது. சேவாங்கிறது 4வது சப்ஜெக்ட். இந்த யூனிவர்சிட்டியினுடைய ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் கிடையாது சேவை, 4வது சப்ஜெக்ட் தான் சேவை. ஞானம், யோகம், தாரணை, சேவை. லாஸ்ட் சப்ஜெக்டை நீங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா வச்சீங்கன்னா என்ன ஆகும், அங்க பந்தனம் தான் ஏற்படும். சேவையினால வைராக்கியம் வரும், ஆனா இப்படியும் ஆகும், சேவையினால வைராக்கியம் இல்லாமலும் போயிடும். ஒருவேளை சேவையில ஞான யோக தாரணை இல்லை அப்படின்னா அங்க அகங்காரம் தான் வரும். அப்புறம் அங்க ஆக்சிடென்ட், ஃபைட்டு தான் நடக்கும், மோதல்கள் ஏற்படும். நான், நீ, உன்னுடையது, என்னுடையது அப்படிங்கிறாங்க, ஃபைட் நடக்கும். கோல்டு வார் தான் நடக்கும். அங்க 2 மனிதர்களுக்குள்ள, 2 சென்டருக்கு நடுவில் ஃபைட் நடக்கும். அந்த கோல்டு வார், பனிப்போர், அது சேவையே இல்லை, அது யுத்த மைதானம். முதல்ல யுத்தம் ரணபூமியில நடந்தது, அப்புறம் இப்போ மனபூமியில நடந்துட்டு இருக்கு, இல்லைன்னா சோசியல் மீடியாவில் நடந்துட்டு இருக்கு, சோசியல் மீடியாவில். அப்புறம் அந்த பிரதருடைய விஷயத்தை பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அவர் அப்புறம் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருந்தாரு, ஒரு சேவாதாரி அவர் கூட இருந்தாரு, அவரும் கூட லீவ்ல போயிட்டாரு. இப்போ அந்த இடத்த நிரப்புறதுக்காக வேற யாரும் கிடைக்கல சேவாதாரி. அதனால அவ்வளோ அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் அவ்வளோ உதாசம் ஆயிட்டாரு. அவர் வாய் மூலமா சொன்னதை நான் கேட்டேன். எனக்கு கல்யாணம் ஆயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், இன்னைக்கு என்னுடைய மனைவி இருந்திருப்பாங்க, என்னுடைய குழந்தைங்க இருந்திருப்பாங்க, எனக்குன்னு இருந்திருப்பாங்க யாராவது. யார் தன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நாடி நரம்பு எல்லாமே, உயிர் மூச்சு எல்லாத்தையும் பாபாவுக்காக சரண்டர் பண்ணிட்டாரோ, அந்த மாதிரியான மகானாத்மா இந்த மாதிரியான சிந்தனையில சரீரம் விட்டதை நான் பார்த்தேன். அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள்ல பாபாவே இல்லை, அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே கம்ப்ளைண்டால நிறைஞ்சிருந்தது. அவ்வளோ கம்ப்ளைண்ட், அவ்வளோ இரிட்டேஷன், அந்த அளவு. ஆனா லைஃப் ஃபுல்லா அவ்வளோ அன்பா எல்லாத்துக்கும் சேவை பண்ணாரு. ஆனா அந்த சேவை வெறும் வெளிமுகமாக இருந்தது, அவ்வளவுதான். அதனால 4 சப்ஜெக்ட்லயும் ஃபுல் மார்க் வாங்கணும். எவ்வளோ முரளிகள் பாபா பேலன்ஸ் பண்ணுங்கிறத விஷயத்தை எவ்வளோ மென்ஷன் பண்றாரு, எத்தனை முரளியில. வெறும் நான் யோகா தான் பண்ணுவேன் ஆனா சேவை பண்ண மாட்டேன், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இல்லைன்னா வெறும் சேவையை நான் மட்டும் பிடிச்சிக்கிட்டேன், நான் சொற்பொழி வாட்டிட்டே இருப்பேன், கிளாஸ் கொடுத்துட்டே இருப்பேன், கோர்ஸ் எடுத்துட்டே இருப்பேன். ஒருவேளை அவர்கிட்ட சொல்றாங்க நீங்க கொஞ்சம் பெருக்கி தொடங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்களோட ஹார்ட் வெடிச்சு போயிருது, இதயமே வெடிச்சு போயிருது, ஹார்ட் அட்டாக் வந்துருது, ஹார்ட் ஃபெயில் ஆயிருது. நானு பெருக்கி துடைக்கிறதா? நோ 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 நோ. நான் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஸ்பீக்கரு. நீங்க லட்சக்கணக்கான பேருக்கு முன்னாடி சொற்பொழிவாற்றுங்க, இல்லைன்னா பாத்ரூம் கழுவுங்க. மார்க் எதை பேஸ் பண்ணி இருக்குது, நம்மளுடைய ஸ்திதி என்னவாக இருந்தது, நம்மளுடைய பாவனை என்னவாக இருந்தது, அதை பொறுத்து தான் இருக்கு, அதை பொறுத்து தான் மார்க். பகவான் அதையெல்லாம் பார்க்க மாட்டாரு, எந்த பாவனையில நீங்க செஞ்சீங்க அதை தான் பார்ப்பாரு. அதனால 3வது என்ன, சேர்க்கை, சங்கம், தொடர்பு, யாரு கூட இருக்கிறோம், எந்த சங்கத்துல இருக்கிறோம். 4வது பிறரை சார்ந்து வாழ்வது, நிர்பர்தா, இண்டிபெண்டன்சி. 4வது டிபெண்டன்சி.
டிபென்சி, மற்றவங்களை சார்ந்து இருக்கிறது. நான் மற்றவங்களை ஆதாரமாக வச்சிருக்கிறேன், இல்லைனா பணத்தை ஆதாரமாக வச்சிருக்கிறேன், இல்லைனா புகழை நான் ஆதாரமாக வச்சிருக்கிறேன். நான் சேவை பண்ணுவேன், ஆனால் என்ன அங்கே மகிமை பாடணும். எனக்கு மகிமை பாடலை அப்படின்னா அப்படியே நீ உங்கள் சேவையை நீங்களே வச்சுக்கோங்க. நான் டிசைட் பண்ணேன் இந்த ப்ரோக்ராம் இந்த கிரவுண்டில் இந்த டேட்டு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்துட்டாங்க வேண்டாம் வேற டேட் அப்படின்ட்டு. அப்போ அந்த பிடிங்க உங்கள் சேவையாச்சும் நீங்களாச்சும் என்னவோ பண்ணுங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு வருது. என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, நான் வரமாட்டேன், ஒத்துழைக்கிறது கிடையாது. இது ஏதாவது ஒரு ஆதாரத்தை எடுத்துக்கிறது. இந்த ஆதாரத்தின் மூலமா நீங்களால் நடக்கலாம், ஆனா ஓட முடியாது. இது நொண்டி குதிரை மாதிரி. நொண்டி குதிரையை வச்சுட்டு நடக்கலாம் வேணாம், ஆனா ஓட முடியாது. மகிமை வேணும், அன்பு வேணும், அட்டென்ஷன் வேணும், என்னோட பேர் அங்க புகழ் வரணும், எனக்கு மகிமை பாடணும், என்னை பத்தி எல்லாரும் பேசணும். சென்ட்ரல்ல பெரிய ப்ரோக்ராம் நடந்து எல்லாருடைய பேரையும் எடுத்தாங்க பெஞ்சி, ஆனா என்னுடைய பேரை எடுக்கவே இல்லை. நிறைய குமார்ஸ் கோச்சுக்கிறாங்க. சேவை எதுக்காக பண்ணீங்க? உங்க பேர் அங்க படிக்கணும்ட்டு தான் சேவை பண்ணீங்களா? சங்கமத்துல யாரெல்லாம் என்னெல்லாம் சேவை பண்றாங்களோ தனக்கு தானாகவே ஆட்டோமேட்டிக்கா மேல ரெக்கார்ட் ஆயிரும். நம்மளுடைய பேர் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, யாரும் நமக்கு மகிமை பாட வேண்டிய அவசியமும் இல்லை. எவ்வளவுக்களோ குப்தமா இருக்கும் அவ்வளவுக்களோ சக்திசாலியாக இருக்கும். அதனால எல்லா ஆதாரங்களையும் உடைச்சி தள்ளுங்க, கீழே தள்ளுங்க. பாபா நீங்க தான், ஒருத்தர் தான் எனக்கு ஆதாரம், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், நான் பேர் இல்லாதவனாகவே இருந்துடுறேன். 5வது எம்டினஸ். எம்டினஸ் அப்படின்னா காலிப்பன், வெறுமைத்தன்மை. விகாரங்கள்லாம் எப்போ வரும்? எப்போ நம்ம காலியாக உட்கார்ந்து இருக்கிறோம், நமக்கு வேலையே இல்லையோ அப்போ தான் வரும். ஆட்டோமேட்டிக்காகவே எங்கே போவோம்? நம்ம விகாரங்கள் மேலே தான் போவோம். அதனால நம்மளுடைய லைஃப்னுடைய தினச்சரியத்தை அந்த மாதிரி செட் பண்ணோம். நம்ம பிஸியாக இருக்கணும் எப்போவுமே. அந்த மாதிரி 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் தான் நீங்கள் காலியாக இருந்தீங்க, ஃப்ரீயாக இருந்தீங்க. ஆனால் அந்த 10 நிமிஷத்தில் தான் மாயா வந்து பிரவேசமாகும். ஒரு பிரதர் சொன்னார், தாதிஜி நான் எல்லா சேவையும் பண்ணியாச்சு, நான் வெறும் யோகா மட்டுமே பண்ண போகிறேன் இனிமேல், அவ்வளோதான், இனிமேல் சேவையெல்லாம் செய்ய மாட்டேன். தாதி சொன்னாங்க, சரி ஓகே, இன்னையிலிருந்து உனக்கு எந்த சேவையும் கிடையாது, நீ யோகாவே பண்ணிட்டு இருப்பா அப்படின்ட்டாங்க. அவருக்கு லீவ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவர் சைக்காலஜி பேஷண்ட் ஆயிட்டாரு. அது வேற விஷயம். எவ்வளவு யோகா பண்ணுவீங்க? 1 மணி நேரம், 2 மணி நேரம், 10 மணி நேரம்? எவ்வளவு நேரம் தான் பாபா ரூம்ல உட்கார முடியும் நம்மளால? நமக்கு மிக மிக அவசியமானது கர்ம யோகா. அதுதான் நம்மளுடைய விகர்மங்களை விநாசம் செய்யும். வெறும் உட்கார்ந்த யோகா கிடையாது. நமக்கு இப்போ எல்லாமே வேணும். நம்ம ராஜயோகத்துல எல்லாமே தேவைப்படும். இப்ப ராஜயோகான்னு நடுவில் எழுதுங்க, அதை சுத்தி எழுதுங்க என்னெல்லாம் தேவை. கர்ம யோகா வேணும், சேவை வேணும், பவித்ரதா வேணும், அமிர்த வேலை வேணும், எல்லாமே வேணும். எக்ஸசைஸ் வேணும், நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும். சரீரம் பலவீனமா இருக்குதுன்னா நம்மளால சேவ் பண்ண முடியுமா? முடியாது. அதனால ஹெல்த்தியான பாடி இருக்கணும், எல்லாமே வேணும். ராஜயோகா நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும். அமிர்த வேலா, முரளி சிந்தனை, அவ்யக்த முரளி சிந்தனை, பைசா வேணும், பணம். அதனால எல்லாமே நமக்கு தேவை இருக்குது ராஜயோகத்துக்கு. நான் இதை மட்டும் தான் செய்வேன் அப்படின்னா என்ன ஆகும்? அங்கே இம்பேலன்ஸ் ஆயிரும். அப்போ 5வது பாயிண்ட் என்னது? எம்டினஸ், காலித்தன்மை, வெறுமை நிலை. அப்போ சில வேளைகளில் நமக்குள்ள காலியான ஒரு நிலை நமக்கு ஏற்படுது. அதை கண்டுபிடிச்சு நம்ம அதை நிரப்பணும். அதுலேருந்து எப்படி விடுபடுறது, அதை எப்படி நிரப்புறது, இதை சிந்தனை பண்ணுங்க. எல்லா விகாரங்களிலிருந்தும் விடுபடுவதற்கான ஒரே சாதனம் சிந்தனை. இந்த விகாரம் எப்படி இது எப்படி ஜென்மம் எடுத்தது நமக்குள்ள? ஒருவேளை இப்படியே இருக்கலாம். இதனுடைய பிறப்பு நான் சிறு வயதிலேயே இருக்கும் போதே அது பிறப்பு எடுத்திருக்கலாம். இந்த விகாரங்கள் நமக்கு தெரியவே இல்லை. ஒரு பயங்கரமான ஒரு காட்சியை பார்த்தோம், அது உள்ளக்குள்ள மண்டைக்குள்ள போய் உட்காந்துக்குச்சு. அப்புறம் பின்னாடி என்னாச்சு? போஸ்ட்மெட்டிக் டிசார்டர் அப்படின்னு வியாதியா மாறிடுச்சு. அப்புறம் பாபாவுடைய ஞானம் கிடைச்சது, நம்ம வந்துட்டோம். ஆனாலும் அந்த நினைவுகள் உள்ளுக்குள்ளே தானே இருக்குது, அது இன்னும் போகலையே, அது உள்ளே தான் இருக்குது. எப்படி நம்ம மனசுக்குள்ள நிறைய லேயர்ஸ் இருக்குதோ, அந்த லேயர்ஸ் எல்லாம் எப்போ ஓப்பன் ஆகும்? எப்போ நம்ம மௌனத்தில் இருக்கிறோமோ அப்பதான் அது ஓப்பன் ஆகும். இதுக்காக 3 நாள் பட்டி போதுமானது கிடையாது. ரியல் பட்டி இங்கிருந்து அங்க போன பிறகு நீங்க பண்ண வேண்டியதுதான் உண்மையான பட்டி. இங்க அதற்கான ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். இங்க ட்ரைனிங் எடுத்துட்டு அங்க போய் நீங்க பர்சனலா உங்களுடைய பட்டியை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். யுத்த மைதானத்துக்கு போறதுக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா? யுத்த மைதானமா இருக்கலாம், இல்ல விளையாட்டு மைதானமா இருக்கலாம், எந்த மைதானத்துக்கு போறதுக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுப்பாங்களோ அதே போல இங்க இப்ப பாபா ட்ரைனிங் கொடுக்குறாரு. உங்களுடைய
வாழ்க்கைங்கிற அந்த மைதானத்துக்கு போறதுக்காக. இங்க நல்லா அனுபவம் பண்ணிட்டீங்க இப்படி நினைச்சுக்காதுங்க. இங்க நல்லா நான் அனுபவம் பண்ணிட்டேங்க, அப்ப என்னை வாழ்க்கையெல்லாம் சரியாயிரும், சூப்பராயிரும் அப்படின்னு நினைச்சுக்காதுங்க. அங்க போனோன்னா எல்லாத்தையும் இழந்துருவீங்க, பறிக்கப்பட்டு விடுவீர்கள், மாயா பிடிங்கிறோம். அதனால இங்க உட்கார்ந்து நீங்க அங்க என்ன பண்ணணும், அங்க போய் அப்படிங்கிறதுக்கான பிளானிங் இங்கிருந்தே பண்ணுங்க. ஏன் எனக்குள்ள அந்த காலித்தன்மை இருக்குது, என்னுடைய கணவர் நல்லா இருக்காரு, என்னுடைய குழந்தைங்க நல்லா இருக்காங்க, என்னுடைய சொந்தக்காரங்க நல்லா இருக்காங்க, என்னுடைய பந்தம் எல்லாம், வீடு நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, ஆனாலும் அந்த ஒரு காலித்தன்மை ஏன் எனக்குள்ள இருந்துட்டே இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரே உதாசிங்கிறது உள்ளுக்குள்ள நம்மளை உறுத்திட்டு இருக்குது. இது சைக்காலஜில எண்டோஜெனஸ் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய காரணம் அண்ட் சிம்டம்ஸ் வெளியில தெரியவே செய்யாது. ஆனா பேஷண்ட் டிப்ரெஷன்ல இருப்பாங்க, லோ மூட்ல இருப்பாங்க, யாருக்கிட்டையும் பேச பிடிக்க மாட்டேங்குது, எதுவும் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது, இல்லைன்னா நிறைய சாப்பிடணும்னு தோணுது, தூக்கமே வர மாட்டேங்குது, இல்லைன்னா தூக்கம் தான் வந்துட்டே இருக்கு, ஃபுல் டே தூங்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுடைய மூடு ரொம்ப லோவா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும் அவங்க ஊக்கம் உற்சாகம் சுத்தமா இல்லை. சென்டருக்கு போறாங்க, கிளாஸ் கேட்கறாங்க, மதுபன் போறாங்க, பட்டி பண்றாங்க, வந்துடுறாங்க, எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுலையுமே ஒரு ஊக்கம் உற்சாகம் இல்லை, எதுலையுமே அனுபவமே இல்லை, உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. இதுதான் நம்ம இப்போ செக் பண்ணணும். நம்மளே நமக்குள்ள பார்க்கணும், போய் அதை தெரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அதை நீங்க தேடி தேடி தேடும் பொழுது தானாகவே அங்கு பதில்கள் சேரும். அப்பதான் நம்ம உள்ளுக்குள்ள நம்ம எதனால கைதியாக இருக்கிறோமோ, அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறோமோ எந்த ஒரு விஷயத்தினால, அதுல இருந்து நம்ம விடுபட முடியும். பாபா கிட்ட பேசுங்க, அப்புறம் சொல்லுங்க, பாபா இந்த வெறுமை தன்மையை நீங்க நிரப்பிடுங்க, காலியா இருக்கு அதை ஃபில் பண்ணிருங்க, நீங்க வாங்க நிரப்புங்க. அடுத்த பாயிண்ட் மயக்க நிலை, விஸ்மிருதி. இதுக்காக ஞானத்தினுடைய சிந்தனை ஃபுல் டே இருந்துட்டே இருக்கணும், நிரந்தரமாக. கிளாஸ் கேட்குறீங்க, முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுட்டு அதை நீங்க நடுநடுவா பார்த்துட்டே இருங்க. அவ்யக்த முரளியை படிக்கிறீங்க, அதனுடைய முக்கிய பாயிண்டை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருங்க. அவ்யக்த முரளியை நம்ம பார்க்குறோம், எவ்வளோ ஆழமான கஜானா இருக்குது, அதில் எவ்வளோ டீப் ரியலைசேஷன்லாம் இருக்குது. சைக்காலஜிகள் கூட தோத்து போயிடும், அந்த அளவுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் நிறைஞ்ச ஒரு மகா வாக்கியங்கள், ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மகா வாக்கியங்களுடைய அந்த நிலை அங்கே இருக்குது. அதெல்லாம் படிங்க, சிந்தனை பண்ணுங்க. அதனால உங்களுக்கு தனக்கு தானே கேட்கணும், நான் ஆத்மீக ஸ்திதியில நான் எவ்வளவு தூரம் முன்னாடி போயிட்டு இருக்கேன், நான் அசரீரி நிலையில எவ்வளவு முன்னேறி இருக்கிறேன். இது ரொம்ப ஆழமான மற்றும் சூட்சுமமான செக்கிங். லௌகீக சம்பந்தங்கள் நான் எவ்வளவு தூரம் டிட்டாச்சா இருக்கிறேன், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குதோ அதுல இருந்து நான் எந்த அளவு நான் விடுபட்டு வச்சிருக்கிறேன், டிட்டாச்சா வச்சிருக்கேன், அதை செக் பண்ணணும். உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நான் எவ்வளவு தூரம் சாட்சியா இருக்கு பாக்குறேன், இந்த யஜ்யத்தில் நடக்கக்கூடிய பாபானுடைய யஜ்யத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நான் எவ்வளவு தூரம் சாட்சியா பாக்குறேன். என்னெல்லாம் நடக்குதோ, இங்கே ஆகட்டும், மதுபன் ஆகட்டும், இல்லை உங்களுடைய சென்டர் ஆகட்டும், எல்லாத்தையுமே சாட்சியா பார்க்கணும். எப்படி பாபா டிட்டாச்சாக இருந்து எல்லாத்தையும் பார்க்கிறாரோ சாட்சியாக, அதே போல பார்க்கணும். பாபா எதுலையும் இன்வால்வ் ஆகிறது இல்லை. பாபாவுக்கு எல்லார் மேலே அன்பு, எல்லாரையும் அன்பு பண்றாரு, ஆனா எதுலையும் அவரு ஒட்டிக்கிறது இல்லை, டிட்டாச்சா இருக்கிறாரு. எவ்வளவுக்கெவ்வளோ பாபாவுக்கு அன்போ அந்த அளவு பயங்கரமான டிட்டாச்மெண்ட். நம்மளுடைய அன்புல அட்டாச்மெண்ட் இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது, அதனால நம்மளுடைய அன்புல துக்கம் இருக்குது. அன்புல மேலும் எதிர்பார்ப்பு இருக்குது, மோகம் இருக்குது, சுயநலம் இருக்குது, அதனால துக்கம் இருக்குது. அதனால விஸ்மிருதி, அந்த மயக்க நிலையை நம்ம வின் பண்றதுக்கான சாதனம் அவ்யக்த முரளிகளின் சிந்தனை. ஞானத்தினுடைய டீப்ல போறது. ஒரு சின்ன குரூப் நீங்க உருவாக்கி வச்சிருக்கலாம், 2 பேர் 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள சிந்தனை சிட் சாட் பண்றீங்க, ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து ஒரு வாணியை படிக்கிறீங்க, அதை சிந்தனை பண்றீங்க. இன்னைக்கு பாபா இப்படி சொன்னாரு, உங்களுக்கு எப்படி என்ன தோணுது, உங்களுக்கு என்ன தோணுது, இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுங்க. இதுல இருந்து என்ன வரும் அப்படின்னா புது பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய பாபா வீட்டுல ஒரு புக் இருக்குது, ஆஹா என்னோட தர்மை பிராமண வாழ்க்கையே, ஹிந்தில ஆஹா வா பாபா வா அப்படின்ட்டு. அந்த புக்கு எவ்வளவு பிராமணர்களுடைய எல்லா காரியங்களை பத்தி அந்த விளக்கங்கள் அந்த புத்தகத்தில் இருக்குது. ஆஹா எனதருமை பிராமண வாழ்க்கையே தமிழ்ல இருக்குது. ஞானத்தை சிந்தனை செய்வதுதான் பிராமணர்களின் மிக முக்கியமான கர்த்தவியமாகும், காரியமாகும். ஒரு முரளி டிஸ்கஷன் பண்ணக்கூடிய குரூப்பை உருவாக்கணும். அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் கில்ட்டினஸ். ஆத்மாவுடைய அந்த சரித்திரம், அந்த
கேரக்டர் வந்து எப்பவும் வந்து வீழ்ச்சியாச்சு. எதனால வீழ்ச்சியாச்சு? கில்ட் உணர்வு, அதாவது குற்ற உணர்வு. என்னால் தவறு இழைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற குற்ற உணர்வுனால நான் தப்பு பண்ணிட்டேனே இருக்கிறாங்க அந்த குற்ற உணர்வுல. சரி, ஓகே, நடந்துருச்சு விஷயம், அதை எதுக்கு இவ்வளவு நீ புடிச்சிட்டு இருக்கிற? நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஸ்ரீமத்துக்கு விரோதமா காரியம் பண்ணிட்டேன், என்ன போல பாவி இந்த உலகத்துல இல்ல. ஒரு விதத்துல பார்த்தா இது நல்ல விஷயம் தான். ஆனா இன்னொரு விதத்துல பார்த்தா ஆத்மா அவனுடைய முன்னேற்றம் அங்க நடக்கவே செய்யாது. அந்த இடத்துல இருப்பீங்க. ஆத்மா அங்க மூழ்கிட்டே இருக்குது, வலியில, துக்கத்துல, கடைசியில டிப்ரெஷன்ல போயிருது. நீங்கள் செய்த தப்ப வந்து என்ன பண்ணுங்க, உங்க குருவா மாத்திருங்க. தன்னுடைய தவறை தன்னுடைய குருவாக ஆக்கணும். அதை வந்து நீங்க ஏத்துக்கோங்க. அதை எடுத்தது அடுத்த ஸ்டெப்பு போங்க. சரி, ஓகே, நான் தப்பு பண்ணிட்டேன், அதுல இருந்து கத்துக்கிட்டேன், அப்ப அடுத்த காரியத்துக்கு போகணும். மூவ் ஃபார்வேர்டு. சரி, நான் பாவம் பண்ணேன், ஆனா என்னை விட நிறைய பாவிகள் இங்க உட்காந்துருக்காங்க. இதை வேற யாருக்கும் சொல்லிடாதுங்க, இது உங்களுக்காக. சரி, ஓகே. இல்லைன்னா அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? அந்த குற்ற உணர்வு வந்து அவ்வளோ அந்த அளவு அதுல வெளியே வராம அந்த அளவு என்னால தப்பு நடந்துருச்சு. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கேட்டிருக்கோம். ஒரு மாதாஜி வந்தாங்க, பாபா கிட்ட வந்து கேட்டாங்க, சொன்னாங்க, பாபா என் மூலமா நிறைய பெரிய தப்பு நடந்துச்சு. பாபா சொல்றாரு, என்ன தப்பு பண்ண சொல்லு. அதாவது அந்த பார்ட்டிஷன் டைம்ல, பாகப்பிரிவினை டைம்ல வந்து அவங்க வீடெல்லாம் நெருப்பு பிடிச்சிச்சு, கலவரம் ஆயிடுச்சு, நெருப்பு பிடிச்சிச்சு. அப்போ அவங்க வந்து பாக்குறாங்க, வீடெல்லாம் நெருப்பு பிடிச்சிட்டு இருக்கு. அவங்களுடைய 2 குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்க மேல ஏறி அவங்க கீழே ஜம்ப் பண்ணிட்டாங்க. 2 குழந்தைங்களும் காலி. அந்த நேரத்துல இருந்து நான் இதுவரைக்கும் ஒழுங்கா இன்னும் தூங்கவே இல்லை. நான் என்னுடைய குழந்தைங்களை நானே கொண்டுட்டேன், அதுக்கு சாகிறதுக்கு நானே காரணமாயிட்டேன். ஆனா அந்த நேரத்துல நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன். என்ன நான் எப்படி காப்பாத்திக்கிறது? என்னைய நான் காப்பாற்றணும் இல்லையா? ஃபுல் வீடும் எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ கூரை தலைக்கு மேல விழ போகுது, நெருப்பும் பிடிச்சிட்டு இருக்கு நாலா பக்கமும். வேற எதுவுமே நினைக்கல, யோசிக்கல. 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க மேல காலை வச்சு ஜம்ப் பண்ணி வந்துட்டேன், வெளியே தப்பிச்சிட்டேன். குழந்தைங்க செத்து போயிட்டாங்க. பிரம்மா பாபாவனுடைய பதில் என்னவா இருந்தது? இந்த ஒரு சீன் நடந்தனால தானே நீ ஞானத்துக்கு வந்த. ஒருவேளை இது நடக்கல அப்படின்னா நீ ஞானத்துக்கே வந்திருக்க மாட்ட. அது நடக்கல அப்படின்னா இதுவும் நடந்திருக்காது. அந்த விஷயம் நடக்காம இருந்திருந்தா நீ பகவானே அடைஞ்சிருக்க மாட்ட, பகவான் உனக்கு கிடைச்சிருக்க மாட்டார். அந்த துக்கம் தான் உன்னை பகவான் வரை அழைத்து வந்துள்ளது. அதனால ஃபுல் ஸ்டாப், முடிஞ்சு போச்சு. அதை எதுக்கு சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும்? பாவம் பண்ணிட்டு, சரி, ஓகே, பாவம் பண்ணியாச்சுங்க, விடுங்க. பாவத்தின் பிராய்ச்சித்தம் என்ன? சேவை. மற்றவங்களுக்கு ஞானம் கொடுங்க, மற்றவங்களுக்கு சேவை பண்ணுங்க. சேவையில வந்து அப்ப அகங்காரம் எப்ப வராது? எப்ப நான் இந்த மாதிரி நினைக்கிறேன், நான் செய்யக்கூடிய இந்த சேவை நான் எப்பொழுதோ செய்த பாவத்தினுடைய பிராய்ச்சித்தமாகும் அப்படின்னு நினைக்கும் போது. இந்த மாதிரி நம்ம 7 விஷயங்களை பார்த்தோம். பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க? பகவானே, நான் தீர்த்த யாத்திரை பண்ணி உன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய பாவங்கள் எல்லாம் போயிடுச்சு. உன்னுடைய தீர்த்தத்துல நான் குளிச்சேன், கங்கையில ஸ்நானம் பண்ணேன், என்னுடைய பாவம் எல்லாம் போயிடுச்சு. அவங்களுடைய செய்த தவறுகள் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? பிரபு, நான் உங்களுடைய வாசலுக்கு வந்திருக்கிறேன், என்னை போன்ற ஒரு பாவி இந்த உலகத்தில் யாருமே இல்லை, ஆனால் உங்களை போன்ற ஒரு தயாவானும் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இந்த பரீட்சை இப்பொழுது என்னுடையது அல்ல, உங்களுடையது. நீங்கள் கருணை